ஸ்பைடர் நோவா. இந்த கதையில நம்ம கதாநாயகனுடைய பேரு பென் ரெய்லி. இவர் தான் இந்த கதையில, அதாவது இந்த டிவி சீரீஸ்ல ஸ்பைடர்மேனாக வர்றாப்ல. இவருக்கு ஒரு மனைவி. ஆனா ஒரே காப்பாற்றுற சூப்பர் ஹீரோவாக இருந்தா கூட தான் மனைவி கொலை செய்யப்படும் பொழுது அவங்கள காப்பாற்ற தவறுகிறார் இவர். இதுல கட்டண முண்டாட்டியே காப்பாற்ற முடியல, அப்புறம் என்னங்க நம்ம எல்லாம் ஒரு ஸ்பைடர்மேன் அப்படின்னு பயங்கர கோவம் அவர் மேலேயே அவருக்கு. இதனாலேயே அந்த ஸ்பைடர்மேன் மாஸ்க் கழட்டி ஒரு ட்ரங்கு பொட்டியில போட்டு தூக்கி ஓரமா வச்சிடறாப்ல. ஆனா ஒரு தருணத்துல நியூயார்க் சிட்டியில அடுத்தடுத்து கிரைம்ஸ் அதிகரிச்சு போக ரைட்டு, இதுக்கப்புறம் நம்ம இன்னமும் வாய முடிக்க நமக்கு இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம கதாநாயகனே திருப்பி களத்துல இறங்க போக இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த டிவி சீரிஸ் உடைய மொத்த கதையை. இது மார்வல் காமிக்ஸை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு டிவி சீரிஸ் தான். இதை பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷனாகவும் கலர்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெர்ஷனாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கலர்டு வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். ரெண்டையுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அதனால சொல்றேன். இது சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் பிரான்ச்சைஸ் இருக்கு இல்லையா, அதுல அதுக்குள்ளேயே ஒரு அல்டர்னேட் யூனிவர்ஸ்ல இந்த கதைக்களம் நடக்கிறதாக கதைக்களத்தை செட் அவுட் பண்ணியிருக்காங்க. கதையில நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அட்டகாசமாக அந்த கேரக்டரை தூக்கி நிறுத்திருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அவருக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா லீ ஜுன் லீ தான். அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒர்க் தான் இது. ஒரு நல்ல டிவி சீரிஸ் தான் இது. அது என்னென்ன தேவையோ அந்த அளவுக்கு அட்டகாசமாக பிரசன்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். இதை பொறுத்தளவுக்கு மொத்தம் 8 எபிசோடு, எல்லாமே 40 45 நிமிஷம் ஓடுது. ஓவராலாக 8 எபிசோடு பார்த்து முடிக்க 6 மணி நேரம் உங்களுக்கு எடுக்கும். ஆனாலும் இதுல 6வது 7வது 8வது இந்த 3 எபிசோடு தூக்கி தனியாக வைங்க. ஆனா முதல் 3 எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது 5வது எபிசோட்லாம் ரெண்டும் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே வருதோ, கதை நகர்வுங்கிறது அடுத்த கட்டத்தில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. அதே நேரத்திலேயே ஹீரோவுடைய கேரக்டர் ஆகட்டும், லீ ஜுன் லீவுடைய கேரக்டர் ஆகட்டும், படத்துடைய வில்லன் கேரக்டர் ஆகட்டும், இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல அங்கங்க கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்துச்சு. இந்த ஃபீல் உங்களுக்கும் வரலாம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்க எடுத்துக்கங்க. ஒரே ஒரு சின்ன சீன் தான், பட் இருந்தாலும் நீங்க பார்த்தே அந்த கால் எடுத்துக்கங்க. ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இந்த படத்தில் இருக்கு. தமிழ் டப்பிங்லாம் சரமாரியாக கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் உள்ள இருக்குது, ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த டிவி சீரிஸ் உங்களுக்கு அமேசான் பிரைம்லயே தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு. என்கிட்ட கேட்டா ஒரு டீசென்டான வாட்ச் அந்த லெவல்ல மட்டும் பாருங்க. ஒரு சூப்பர் ஹீரோ படம் இல்ல சூப்பர் ஹீரோ டிவி சீரிஸ்ங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தெரிஞ்சு பார்க்காதீங்க. ஒரு பிளைன் கிரைம் காமெடி டிராமா எப்படி இருக்குமோ அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.